அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 98வது அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். 87வது அலை ஈரான், இஸ்ரேல் மீதும் மற்ற அரபு நாடுகள் மீதும் ஏவி இருக்காங்க. நேற்று இரவு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இஸ்ஃபஹான் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தீ பிளம்பாக ஒரு கிட்டத்தட்ட அந்த ஏரியா மக்களே அந்த நடுக்கத்தை உணர்ந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்து அந்த வீடியோ பதிவுகள் மேலே சேட்டலைட் இமேஜஸ்லேருந்து தெரிஞ்சதாக சொன்னாங்க. அந்த வீடியோ பதிவை ட்ரம்ப் அவர்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தாருன்னா பாருங்கள், அந்த அளவுக்கான தாக்குதல். பதிலுக்கு ஈரான் அங்கே டெல்லவியூவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகரத்தை அடிச்சிட்டாங்க. நகரம் அப்படின்னா ஒரு கட்டிடங்களே கிட்டத்தட்ட சரிஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பதில் தாக்குதல். அப்புறம் இங்கே குவைத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் டெர்மினல் கப்பல் ஒன்று அடிச்சிட்டாங்க. துபாயில் இருக்கக்கூடிய ஒரு டெலிகாம் கம்யூனிகேஷனுடைய ஒரு சென்டரை ஒன்று அடிச்சிட்டாங்க. அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மிக முக்கிய டெர்மினல், அதாவது இவங்க ஒரு ஆல்டர்னேட் ரூட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. யார்? எங்கள் யூஏயும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆல்டர்னேட் ரூட்டு சவுதிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அங்கே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு, பட் அந்த ஆல்டர்னேட் டெர்மினல் ரூட்டையும் அடிச்சிருக்கிறாங்க. அதனால் தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்குது. வெள்ளை மாளிகையோட செய்தி குறிப்புகள் என்ன சொல்கிறது, அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன, அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஒரு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ வாங்க வாக்காளர் பெருமக்களே வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உலகத்தோட தலைவர் நாட்டாமா அவர்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு அவர் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டார். அவர் ரேஞ்சுக்கு அப்படின்னா நான் இன்க்ளூடிங் இதில் என்னையை சேர்த்தி நான் சொல்லிடுறேன். நான் ஏன்னா ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு தலைவராகிறார். இப்படி தான் அப்படின்னு யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாது. இன்றைக்கி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மற்ற ஊடகங்கள்லாம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட்டு கல்ஃப் நாடுகள்கிட்டே ஒரு தாக்கல் நடத்துவதற்கான அமௌண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் அவங்களும் கொடுக்க தயாராக இருக்காங்க, இவங்களும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஏஇ போன்ற நாடுகள், குறிப்பாக அந்த கல்ஃப் நாடுஸ் எல்லாமே ட்ரம்ப்புக்கிட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம். தலைவரே எனக்கு என்ன பண்ணீங்களே தெரியாது, ஈரானை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவரும் என்ன பண்ணிட்டாராம், வாக்கு கொடுத்துட்டாராம், கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனி நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாத்தையும் கைப்பற்ற போகிறோம், தரைப்படை அனுப்ப போகிறோம், தைரியமாக இருங்க, படை வீரர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு வீடியோ பதிவுகளாக வந்துட்டுருக்கா. சரி, ஓகே, இது ஒரு சம்பவம், இது ஒரு நியூஸ் வச்சுக்கோங்க. இன்னொரு நியூஸ் அல் ஜசீராவில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அமெரிக்காவுடைய மீடியாவும் யூஎஸ்னுடைய அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான், ட்ரம்ப் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை அதோடு விட்டுட்டு கிளம்பலான்ற முடிவில் இருக்கிறாரு, அவ்வளோதான், இதோடு முடிஞ்சு, அது க்ளோஸ் பண்ண என்ன பண்ணலாம் என்ன அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்றாங்க. இன்னொரு ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த ரெண்டு தகவலும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஹிட்டுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்றாங்கன்னாரு. அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். நம்ம ஸோ உலகத்தோட தலைவர் அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே நம்மளுக்கு அப்படி தான் தகவல் கிடைக்கும்ன்றதுல நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை வந்துடணும். அப்பப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், என்னப்பா நானும் திடீர்னு இப்படி பேசுறேனே அப்படி பேசுறேன்னா நம்மளுக்கு கிடைக்கிற தகவல்கள் அப்படி பாஸ். நம்ம நாட்டாம அது மாதிரி இருக்கிறாரு, திடீர்னு முடிவெடுக்கிறாரு, திடீர்னு தாக்கல் நடத்துறாரு, திடீர்னு அமைதி ஏறாரு. இதில் நான் எப்படி உங்களுக்கு திடீர்னு தகவலை கரெக்டாக கொடுக்கறது தான் பெரிய விஷயமே கூட. சரி, அதை தாண்டி ஃபஸ்ட்டு ஈரான் நடத்தின தாக்குதல் என்ன அப்படின்னா, டெல்லவியூவில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிருக்கு. அந்த வீடியோ பதிவுகளுமே பார்க்க முடிகிறது. இந்த வீடியோ பதிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல் முறையாக அந்த ஈரானுடைய மிசைல்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக இவங்க எதிர்ப்பு ஏவுகணைகள் அடிக்கும். எதிர்ப்பு ஏவுகணைகள் வரும்போது டைரெக்ஷன் மாற்றி வேறு பக்கம் போய் அடிக்குது. இதற்கு முன்பெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி என்ன ஒரு டெக்னாலஜி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல. இது இஸ்ரேலுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். இத்தனை நாள் கொத்து குண்டுகளாக வீசி பெரிய அளவுக்கு ட்ரபிள் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை என்னென்னா, அவங்களுடைய வான்தடுப்பு சாதனங்களே இப்படி வரும்போது இது மறுபடியும் மேலே போயிட்டு, அது பேர் டான்சிங் ராக்கெட் சம்திங் ஏதோ சொன்னாங்க. அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு தாக்குதலாக இருக்குது, இடைமறிக்க முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த பெரிய பாதிப்புகள். நேற்றே அந்த பீஷாவான்ற பகுதியில் நடத்த தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அளவுக்கு அந்த வெடித்து சிதறி இருக்குது. அந்த பதிவுகளுமே பார்க்க முடியுது. டைரக்ட் ஹிட்டு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பெரிய அளவுக்கு சேதாரமாக இருக்குது. அதில் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவுகளுமே நான் காட்டுறேன். நான் இந்த வீடியோ பதிவுகள் பார்த்தீங்கன்னாலே புரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் அந்த குரூஸ் மிசைல்ஸ், அந்த பாலிஸ்டிக் குரூஸ் மிசைல்ஸில் இப்போ பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அடித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்ற அந்த சைஸை மட்டும் பாருங்கள். அந்த சைஸை பார்த்தீங்கன்னாவே நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது. ஸோ இப்போ கூட 87வது அலை இஸ்ரேலை நோக்கியும் அரபு நாடுகளோட நிலைகள் மீதும் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருந்தது பதிவுகளை பார்க்க முடியுது. இது இங்கே நடந்தது.
பதிலுக்கு வந்து இந்த பக்கம் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ஃபஹானுடைய வீடியோ பதிவுகள் இது. இந்த பதிவை ட்ரம்ப் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். மேபி அவங்களுடைய ஆயுத குடோன்கள் பெரிய அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க பெரும்பாலும் மலைக்கு அடியில் தான் வச்சுருப்பாங்க. பட் அந்த மலையே கம்ப்ளீட்டாக வெடித்து சிதறி இருக்குது. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கான ஒரு மிசைல்ஸ் குடோன், அதாவது இது சேட்டலைட் இமேஜஸ்லேருந்து பார்க்கும்போது கூட தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதற்கு அவங்க பிரத்தியோகமாக என்ன அந்த வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்துங்கன்னு தொடர்ந்து எனக்கு கமெண்ட்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பிரத்தியோகமாக GBU-57 பங்கர் பஸ்டரை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. 13,600 கிலோகிராம் ப்ரிஸ்கிரைப்டு கைடட் பாம். இது 61 மீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட உள்ளே போய் மலையை கொடைஞ்சி உள்ளே போயிட்டு தாக்கல் நடத்தும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம நிற்கிற ஹைட்டுக்கும் அதனுடைய ஹைட்டுக்கும் பாருங்கள். ஸோ பெரும்பாலும் B2 ஸ்பிரிட் மூலிமா தான் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க. தொடர்ந்து அங்கேருந்து வந்த வண்ணமாக தான் இருந்தது. இஸ்ஃபஹான் மட்டும் இல்லை, தெஹ்ரானில் கூட நிறைய பகுதிகள் கொஞ்சம் பவர் கட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய ஒரு சில செவரல் எக்ஸ்ப்ளோசிவ்லாம் தொடர்ந்து நடந்ததுனால பெரிய அளவுக்கான பவர் கட்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சிராஸ்ன்ற பகுதியில் அதிகாலை 5லிருந்து 6 மணிக்கு இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. சிராஸ்ன்ற பகுதியில் நேற்று இரவுமே வந்து தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. இது ஈரான் மிகப்பெரிய ஒரு ஆயுத குடோன்களை இழந்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் பார்த்தாவே தெரியுது. பெரிய ஒரு பெரிய அளவுக்கான வெடி விபத்துகள் அங்கே பார்த்தாவே தெரிஞ்சது. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் தனது சோசியல் மீடியாவில் பண்ணிட்டு இதுக்கப்புறமும் நடக்காமல் இருக்குன்னா வாங்க லெட்ஸ் மேக் எ டீல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுறாரு. இவங்க பதிலுக்கு UAE-னுடைய ஷார்ஜாவில் ஒரு டெலிகம்யூனிகேஷனுடைய சிஸ்டம், அதாவது துரையா டெலிகாம்னுடைய ஒரு டவர் மாதிரி இருந்திருக்கு. அதை கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரோன் மூலயமா அழிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. யூஏயில் இருக்கக்கூடிய போர்ட்டில் குவைத்தில் இருக்கக்கூடிய ஹல் ஷல்மி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல், அதுதான் லார்ஜஸ்ட் டெர்மினல். அந்த டெர்மினலில் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக லோடு பண்ணிட்டாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெர்மினல், குவைத்தோட லார்ஜஸ்ட் டெர்மினல். லோடு பண்ணிவிட்டு கிளம்பும் போது அடிச்சிட்டாங்களாம் தாக்குதல். ஒன்று லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தாங்கன்னா கூட இந்த லாஸ் இல்லை. ஏன்னா உலகம் வந்து ஏற்கனவே பெரிய பாதிப்புகள் உள்ளாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அது ஈரான் கரெக்டாக காத்திருந்து கிளம்பும் போது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த போர்ட் வந்து கிளம்ப கூட இல்லை, ஹோல்டு பண்ணியிருக்கு. அவங்கக்கிட்ட பர்மிஷன் ஒரு சில நாடுகள் வாங்கியிருக்கு. அந்த பர்மிஷன் அடிப்படையில் தான் நாங்கள் ஏற்றுமதி பண்ண தயாராக இருந்தோம். அதையும் மீறி இந்த தாக்குதல் என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. இது நட்புகளாக இருந்தாலும் பங்காளிகளாக இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு துரோகத்தின் உச்சம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து குவைத்து டென்ஷன் ஆனாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆன ஆளாக இருக்குங்க, அதனால் பொறுமையாக தான் போய் ஆகணும் இல்லையா. ஈரான் எவ்வளோ அடித்தாலும் தாங்கி தான் ஆகணும். இப்படி சும்மா கண்டனங்கள் தெரிவிக்கலாம், பெருசாக டைலாக் தெரிவிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, ஈரான் அடிக்கிற அடியில் அரபு நாடுகள்லாம் அப்படி அந்த பொங்கி இருக்கிறாங்க. எப்போ அமெரிக்கா அடித்து அவங்கள நிர்மூலமாக்கும் அப்படின்ற அந்த வெறி அவங்க மனசுக்குள்ளே தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கான இழப்புகள் அரபு நாடுகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் ஒரு துபாயில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிசைல்ஸ் வந்து சுட்டு வீழ்த்தனில் டெப்ரீஸ் விழுந்து ஒரு 4 பேர் பக்கம் வந்து இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த வார் கொஞ்சம் கொஞ்சமாக தனது அதாவது எக்கானமின்ற முறையில் தொழில் நிறுவனங்கள் மீதும் மற்ற இடத்துல மாறினது தான் உலகத்தினுடைய சப்ளை செயின் பெருசாக பாதிக்கப்படுது. இன்றைக்கி இன்னொரு இன்சிடென்ட் கூட நடந்திருக்கு. இந்த ஃபியூஜரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து ஒரு பைப்லைன் வழியாக இந்த பக்கம் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருந்தது UAE-லிருந்து. அந்த பைப்லைனுடைய டெர்மினல் கூட அடிச்சிட்டாங்கன்றாங்க. அந்த பைப்லைனுடைய டெர்மினல் அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஆல்ரெடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபியூஜரான் பைப்லைன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் அடிச்சிட்டாங்க. இந்த N3 பகுதியிலும் அடிச்சிட்டாங்க, மறுபடியும் வந்து ரெடி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ பேபிளப் மேண்டப் மட்டும் தான் வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ நேற்று இஸ்ரேல் வந்து அராக் ஹெவி வாட்டர் ப்ரொடக்ஷனுடைய பிளான்ட்டை வந்து அடித்தாங்க. மேபி இதுதான் அடுத்த அணு உலைகள் வந்து ரன் ஆகாதான்ற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தாக்குதலாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2025 ஜூன் மாதமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ட்டை வந்து அடிச்சிட்டாங்களாம். அதையும் மீறி ஓரளவுக்கு வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அடுத்த 2 பிளான்ட்டை வந்து அடிச்சிருக்காங்க. அந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஜூன் 2025 தாக்கல் நடத்தப்பட்டு மீதி செயல்படுத்தப்பட்ட பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய மற்ற வாட்டர் ப்ரொடக்ஷனுடைய யூனிட்டை வந்து அடிச்சிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது சேட்டலைட் இமேஜஸ் அரடகன் எல்லோ கேக் ப்ரொடக்ஷனுடைய பிளான்ட்.
இந்த அரடகன் எல்லோ கேக் ப்ரொடக்ஷனுடைய பிளான்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இது 2022 செயல்படுத்தப்பட்டிருந்தது. 2024 கம்ப்ளீட்டாக தனது பணிக்கு வந்திருந்தது. நான் சொல்லும் போதெல்லாம் அந்த புகைப்படங்கள் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம் ஓர் ரிசீவ்டு ஏரியாவை அடிச்சிருக்காங்க. அங்கே ப்ராசஸிங் பில்டிங் வந்து கம்ப்ளீட்டாக இருந்த இடம் தெரியல, மெயின் ப்ராசஸிங் பில்டிங்கை அடிச்சிட்டாங்க. ப்ரைமரி க்ரெஷர் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு வந்து அப்படியே இருக்குது. மெயினாக இவங்க மெயின் ப்ராசஸிங் பில்டிங்கை தான் கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க. பெரிய அளவுக்கான பாதிப்புகள் தெரியுது. இது மேலும் பெரிய பாதிப்புகளை உள்ளாக்கும். இப்போ இவங்க யாரு, ஈரான் தரப்பில் வந்து அந்த குவைத்தில் இருக்கக்கூடிய யுஎஸ் ஆர்மி பேஸ்னுடைய கேம்ப் இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டோம். பாருங்கள் மக்களே, பாருங்கள், பெரிய அளவுக்கான சேதாரங்கள் இருக்குது. அவங்க மறுபடியும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு எங்களோட தாக்குதல்கள் இருக்கிறது. இது மட்டும் இல்லை, அங்கே பெரிய அளவுக்கு நாங்கள் அரபு நாடுகளை தொடர்ந்து தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் இறுதி எச்சரிக்கை கொடுக்குறோம். இன்றே அமெரிக்கானுடைய நிலைகளை முழுமையாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியேற்றிட்டீங்கன்னா உங்கள் மீது நாங்கள் தொடமாட்டோம். நீங்கள் இன்று முதல் எங்களுடைய பரிபூர்ண பங்காளிகள் ஆகிவிடுவீர்கள். இல்லை என்றால் நீங்கள் எங்கள் பரிபூர்ண எதிரிகள் ஆகிவிடுவீர்கள். தேர்ந்தெடுங்கள், பூப்பாதையா சிங்கப்பாதையா அப்படின்ற மாதிரிலாம் யார் தரப்பில், ஈரான் தரப்பில் சவுதிக்கு சொல்கிறாங்க. பட் சவுதி அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த முடிவுகளை எடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஈரானும் இந்த பக்கம் ஹவுதிகளும் இணைந்து அடிக்கடி இந்த அரம்கோ எண்ணெய் நிறுவனங்கள் இதெல்லாம் பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க, மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்த்தினாங்க. அப்போ ஓடி வந்து சவுதியை காப்பாற்றினது அமெரிக்கா தான். அதற்கு முன்பு ஒரு கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் இருக்குது. அது நம்ம ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம தியரி படி போகணும் இருந்ததுன்னா நான் அப்புறம் மணிக்கணக்காக பேச வேண்டியது இருக்கும். அதனால் இப்போ சவுதி அரேபியா சப்போஸ் அமெரிக்கா வெளியேற்றி அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் வேண்டாம்னு நினைக்கும் போது நாளைக்கு ஹவுதிகள் ஈஸியாக உள்ள வந்து பெரிய அளவுக்கு ஆட்டம் காண ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு ஈரானும் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாட்டேன் என்ன ஆகுதுன்ற எண்ணம் வரும். அதனால் ஈரான் இந்த கோரிக்கையை வந்து எந்த அரபு நாடுகளுமே இப்போது நிலைமைக்கு ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் துபாய் தொடர்ந்து இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 3 அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையிலிருந்து ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான A-10C தண்டர் போல்ட், அப்புறம் சென்காமில் இருக்கக்கூடிய மிக முக்கிய போர் விமானங்கள்லாம் செயல்பாட்டில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நைட்டிலிருந்து விடிய விடிய தாக்கல் நடத்தினாங்க. தொடர்ந்து அவங்களுடைய ஆயுத நிலைகளை அழித்து கொண்டே இருக்கிறோன்னு சொன்னாங்க. காலையிலையும் தாக்குதல் கொஞ்சம் கூட குறையல, அப்படியே தான் இருக்குது. இவங்களும் பதிலுக்கு 87வது அலையை ஏவி இருக்காங்க. இஸ்ரேல் தனது 4 சோல்ஜர்ஸ் வந்து ஹெஸ்புல்லானுடைய நிலைகளில் முன்னேறும் போது இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய வீரர்கள் வந்து காயமடைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெஸ்புல்லா தனது நிலைகளில் முன்னேற விடாமல் தொடர்ந்து தாக்குதல்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய மெர்காவா டேங்க் மீது அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கான வீடியோக்களை வெளியிட்டு இருந்தாங்க. நேற்று கூட உங்களுக்கு காட்டியிருந்தேன் நான். அதை தாண்டி இஸ்ரேல் ஹெஸ்புல்லானுடைய முக்கிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இனி லெபனானுக்குள்ளே எங்கேயுமே இருக்காதுன்ற மாதிரியும் தொடர்ந்து இனி ஒவ்வொரு உயர்ந்த கட்டிடங்களாக சரிக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கஃபர்கிலா வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் முன்பு ஒரு வீடியோ பதிவுலாம் போட்டேன். வீடெல்லாம் சும்மா நீட்டாக அப்படியே க்ளீனாக இருந்தது. மக்கள்லாம் வெளியேறிட்டாங்க. அவங்க ஹெஸ்புல்லாவும் அந்த நிலைகளை விட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தனது புல்டோசர் மூலியமாக கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வீடு கூட இல்லாத அளவுக்கு தரைமட்டமாக்கிட்டாங்க ஏரியாவை. ஏன் எல்லாமே தரைமட்டமாக்குறாங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு வீடும் விட்டு வச்சாங்கன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே சந்தில் எங்கேயாவது இருந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லாக அழிக்கிறாங்க. அதான் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, மற்றொரு காசாவாக உருவாக்கிறோம். கம்ப்ளீட்டாக தரைமட்டமாக்குறாங்க. லிட்டானி ரிவர் வரைக்கும் இனி எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீடு கட்டுறதும் பெரிய கனவு இல்லை, எவ்வளோ பெரிய கனவு. தனது வாழ்நாளில் முழு சேமிப்பை ஒரு மனிதன் 2க்கு தான் பெரிய செலவு பண்ணுவான். ஒன்று வந்து கல்யாணத்துக்கும், இன்னொன்று வீடு கட்டுறதுக்கும் தான். அதுக்கு கடன் கட்டியே தன் வாழ்நாளை இழந்து போயிடுவாங்க. அந்த வீடுகள் ஃபுல்லாக நிர்மூலமாக்கப்படுவது என்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா? அதே மாதிரி காசாவிலையாக இருக்கட்டும், இல்லை லெபனான்லையாக இருக்கட்டும், இல்லை இங்கே நடத்தப்படுகிற தாக்குதல், அங்கே நடத்தப்படுகிற தாக்குதல், எல்லா தாக்குதலும் நான் சேர்த்து சொல்கிறேன். நான் இதை மட்டும் இல்லை, இந்த யுத்தகலம் என்பதே ஃபுல்லாகவே அந்த மாதிரியான இழப்புகளை தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு மனிதனுடைய எதிர்கால கனவுகள் எல்லாமே நிர்மூலமாக்கப்படுகிறது. அடுத்து இந்த தாக்குதலுக்கு எல்லாமே வந்து எங்கெங்கே எந்தெந்த பகுதியில் இருந்து அவங்க மெயினாக எய்ம் வைக்கிறாங்கன்றதை உங்களுக்கு 3 அடுத்தடுத்து வரைபடங்கள் காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து டொமோவஸ்க் மிசைல்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 651 பக்கம் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. இது ஒரு வருஷத்துக்கே அதிகபட்சம் ஒரு 150லேருந்து 200க்கு மேலே தான் ப்ரொடக்ஷன் யூனிட்டியான்றாங்க. தங்கற்றக்கூடிய மொத்த டொமோவஸ்க் மிசைல்ஸும் பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க. பேந்தர் அப்பாஸ், ஷிராஷ், இஸ்ஃபஹான், நட்டான்ஸ் இந்த பகுதியில் அரேபியன் சீலிருந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதாவது தனது நீர்மூழ்கி கப்பலில் இருந்தும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா மத்திய தரை கடற்பகுதியிலேருந்து அங்கிருந்து கிராஸ் பண்ணி வந்து தெஹரன், டெப்ரிஸ், ஃபர்டோ இந்த பகுதியில் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2,
இஸ்ரேல் தனது நிலைகளை 2 விதமாக வந்து பயன்படுத்தினாங்க. நேற்று உங்களை ஆர்கே சேனலில் கூட காட்டியிருந்தேன் நான். ஒன்று, இஸ்ரேலுடைய 3 விமான நிலையங்கள்லேருந்து பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று இப்போ சமீப காலமாக பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்லேருந்து பயன்படுத்துகிறாங்க. இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் யூகேனுடைய தளங்கள்லேருந்து பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக யூகேலேருந்து தளங்கள் எல்லாமே வந்து B2Hம் B1B பாம்பர்ஸ் அதுதான் வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு டேட் வைஸாக கீழே போட்டிருக்கு. அது இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரீஃபியூல் பண்ணி தாக்கல் நடத்திட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போய் சேர்றாங்க. தொடர்ந்து பயணம் பண்ணி வந்து தாக்கல் நடத்திட்டு போகிறாங்க. அப்போ செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் இவங்க 3 விதமான தாக்குதல்களை எடுத்துக்கிறாங்க. சவுதி அரேபியாவை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கி ஈரான் அந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. சவுதி அரேபியா நீங்கள் பரிபூர்ண பங்காளிகளாக இருக்கணும்னா அவங்கள வெளியேற்றிட்டு எங்ககிட்ட கை கொடுங்க, இல்லை அவங்ககிட்டே போய் சேருங்க, நாங்கள் பேசிக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக ஈரானுடைய வைஸ் பிரசிடென்ட்டு அறிக்கை விட்டுருக்கிறார். ஏன்னா இப்போ அறிக்கை விடுறதுக்கு ஆள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஈரானில். ஏன்னா அடுத்தடுத்த தலைகளை போட்டே இருக்கிறாங்களே இவங்க தான், அடுத்தடுத்து போட்டே இருக்கிறாங்க. இப்போ நேற்று காலில் போட்டவங்கள கூட ஒரு முக்கிய நபரை கிளைம் பண்ணாங்க. நான் அதை சொல்ல விரும்பலை, அவங்களே ஈரானை எப்போ சொல்கிறாங்களோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ஏன்னா முகமது ரேசா அரீஃப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி கார்க் ஐலாண்டை வந்து பிடிக்கலான்னு நினச்சிங்களாமே, வந்து உள்ளே நெருங்கலான்னு நினச்சிங்களாமே, பிடிச்சிட்டிங்கன்னா நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவோம், ஒருத்தர் கூட விட மாட்டோம், நரகத்துக்கே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்றாரு. ஒருவேளை சொர்க்கத்துக்கு கூட இருக்காம டைரெக்டாக நரகத்துக்கே சொல்கிறாரு. பெரிய அளவுக்கு வந்து எச்சரிக்கைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெள்ளை மாளிகையுடைய செய்தி குறிப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே ஒரு கேள்விதான், கல்ஃப் நாடுகளிலிருந்து நீங்கள் பணம் கேட்டிருக்கீங்களாமே, இந்த யுத்தத்துக்கு பணம் வாங்குறீங்களாமேன்னு கேட்கப்பட்டதுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் இல்லை, நாங்கள் இது வரைக்கும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணதும் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா அல் ஜசீரா வந்து தொடர்ந்து வெளியிட்டே இருந்தாங்க, இது மாதிரி கல்ஃப் நாடுகளுக்கு வந்து போர் செலவுகளை நீங்கள் கொடுங்கன்னு கேட்டதாகவும் அவங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் கல்ஃப் நாடுகள் அவங்க என்ன பணமாக பிரச்சனை இல்லை, ஆளுக்கு அவங்க என்ன கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் இன்னும் அதை டிசைட் பண்ணல, அது அவங்ககிட்ட பணம் கேட்கவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் வெள்ளை மாளிகையோட செய்தி குறிப்பில் 2 தகவல் வந்து கொஞ்சம் ரொம்ப நெருடலாக இருந்ததா அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை சங்கங்கள் வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்புமே தெரிவித்தாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, தொடர்ந்து எங்களை எதிர்க்கிறவங்களாக இருந்தாலும் சரியே, இல்லை ப்ரீவியஸ் லீடர் யாருமே வந்து உயிரோடு இல்லை, இந்த பிளானட்லேயே இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் பொய் பேசுனாங்க, எங்களை எதிர்க்கிறாங்க, அதனால் அவங்க உயிரோடு இல்லை. மறுபடியும் ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அவங்க பொய் பேசாமல் இருக்கணும், எங்களுடன் இணைந்து செல்லணும், அதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்றாரு. உங்கள் தலைவர் பேசாத பொய்யா அப்படின்னு அவங்க உட்காந்துக்கிறவங்க மனசுக்குள்ள நினச்சிருப்பாங்க, உங்கள் தலைவர் விடாத கடையா அப்படின்னு. ஏன்னா அதுக்கான கேள்விகளும் கேட்டாங்க. ஏன்னா நீங்கள் நெகோசியேஷனுக்கு வரல அப்படின்னா கொள்வது என்பது ஜனநாயகத்தின் வழிகோலா, இது சர்வதேச சட்டங்களை மீறுவதாக இருக்காதா? நாங்கள் கொள்வது என்பது அதுக்கு முன்பு ஆப்ஷன்லாம் கொடுக்குறோம், பேச்சுவார்த்தைக்கு வாங்க, அமைதியான முறையில் தீர்வு காணலாம், உங்கள் நாட்டை வளர்த்தலாம், உங்கள் நாட்டை வளர்ச்சி வருவது எங்களுக்கு மிக முக்கியமான நோக்கம். ஆனால் அதை விட்டு தீவிரவாத எண்ணங்களை மட்டுமே கையில் எடுத்து தாக்கல் நடத்துவது என்பது, எங்களை எதிர்த்து பேசுவது, எங்களையே அடிப்போம் என்பது, தொடர்ந்து தன்னுடைய சகாக்களுக்கும் குரூப்புகளுக்கும் ஆயுதங்களை கொடுப்பது இங்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அதன்படி தான் நாங்கள் பதிலடி கொடுத்தே ஆகணும். எங்ககிட்ட பொய் பேசிட்டு சுற்றி இது மாதிரி வேலைகளை செஞ்சாங்கன்னா உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா உங்கள் தலைவர், இதெல்லாமே கருணா லிவிட் அவங்க கிட்ட கேட்குறாங்க வெள்ளை மாளிகையில். அப்படின்னா உங்கள் தலைவர் வந்து அங்கே பவர் ஸ்டேஷன் அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எண்ணெய் நிலைகள் மீது அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, காருக்கு ஐலாண்டை பிடிச்சிருவோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நாட்டோட சர்வதேச சட்டங்களை மீறுற மாதிரி இல்லையா? ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிப்போம் சூறையாடுவோன்னு சொல்கிறது கரெக்டா அப்படின்னா இல்லை, எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்கள், லெட்ஸ் மேக் ஏ டீல் ஏற்படுத்த சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் அடிக்க தான் செய்வோன்றாங்க. ஸோ அது நாட்டாமையோட அந்த டைலாக்கவே பார்க்கலாம், வெள்ளை மாளிகையும் அதற்கான டைலாக்கவே பார்க்க முடியுது. இருந்தாலும் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் 5 சூசைட் ட்ரோன் பக்கம் நாங்கள் எங்கள் பஜித் போஸ்ட் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை 5ஐயும் அப்படியே எடுத்து காட்டியிருந்தாங்க. இனி எங்கள் மீது கை வச்சிங்கன்னா அடித்து பாருங்கள், பிரித்து மேய போடுற மாதிரி தான் இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. நெதன்யாகு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 70% ஈரானுடைய ஸ்டீல் கெப்பாசிட்டியை நாங்கள் அழிச்சிட்டோன்றார். இதுதான் பெரிய பிரச்சனையாங்க. அந்த ஸ்டீல் கெப்பாசிட்டி அழிச்சாங்க பார்த்தியா, அதுதான் அடுத்தடுத்து அரபு நாடுகளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் நினைக்கிறாங்க, நெதன்யாகு அவர்கள் சொன்னது, ஈரான் நினைக்கிறாங்க அங்கே ஏதோ உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறனால, கல்ஃப் நாடுகளை அடித்து ப்ரெஷர் கொடுக்கறனால அமெரிக்கா தனது தாக்கல் நிகழ்த்துன்ற மாதிரி நினைக்கலாம். அதெல்லாம் ஒரு பூமரங் மாதிரி, அதெல்லாம் ஒரு என்ன விதமான கான்செப்ட்? அங்கே அடித்தா எப்படி அமெரிக்காவுக்கு எங்களுக்கு ப்ரெஷர் வரும்ன்றாரு. சரி, ஒரு வேளை அவங்களுக்கு அடித்தா அவங்களுக்கு தான் வலிக்கும், எங்களுக்கு எப்படி வலிக்கும்னு சொல்ல வராரா
அப்படின்ற இன்னொரு ஆங்கிள் என்ன பார்க்க முடிஞ்சது. ஒன்று டைரெக்டாக எங்ககிட்டயோ இல்லை அமெரிக்காவுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். பட் கல்ஃப் நாடுகளுக்கு ப்ரெஷர் கொடுத்து எங்கே வரதெல்லாம் அது வாய்ப்புகள் இல்லை. எங்களுடைய பிரதான நோக்கம் 2 தான். டாப் ப்ரியாரிட்டி வந்து ஈரானுடைய என்ரிச்மெண்ட்டை தூக்கணும், இன்னொன்று ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணணுன்றாங்க. அது ஏற்கனவே ஓப்பனில் தான் இருந்தது அப்படின்ற கமெண்ட்டையும் நான் இதில் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சவுதி அரேபியா இவங்க அரபு நாடுகளுக்கெல்லாம் ஒன்று தான். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸையோ இல்லை செங்கடலையும் நீங்கள் நம்பாதீங்க. உங்களோட பைப்லைனை கொண்டு வந்து இஸ்ரேலுடன் இணைத்திடுங்க. மத்திய தரைக்கடலில் கொண்டு போயிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டுலே, அங்கே தான் சேஃபஸ்ட் பிளேஸாக இருக்குது. உங்களோட ஏற்றுமதிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அப்போ ஏசிய நாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏசிய நாடுகளுக்கு பெரிய பிரச்சனை வரும்ல. ஆனால் மீதி மற்ற நாடுகளுக்கெல்லாம் இனி அந்த பாதையை உருவாக்கப்படும், அதுக்கான திட்டங்கள் வகுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நேற்று இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டில் பென்குவீர் போன்ற அந்த கட்சியெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இனி பாலஸ்தீனம் வந்து கைதிகளாக பிடிச்சி வராங்களே, டீடைண்டாக பிடிச்சி வராங்க இல்லையா, அதுவும் குறிப்பாக உயர்தர குற்றங்கள் செய்பவர்களை தொடர்ந்து வாழ்நாள் சிறை தண்டனையிலிருந்து தூக்கு தண்டனையாக வந்து மாற்றியிருக்காங்க. ஏன்னா வாழ்நாள் சிறை தண்டனையை ரொம்ப நாள் வைத்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனையாக மாற்றுவதற்கு சட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க. அது பெரிய அளவுக்கான செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இதை ஈரான் வந்து தட்டி கேட்க முடியுமா? ஈரான்லாம் வந்து 4 நாளில் தூக்கில் போடுறாங்க இல்லை, சவுதி அரேபியா வந்து அதை விட இன்னும் மோசமாக தூக்கிலிடுறாங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் அந்த சட்டத்தை கொண்டு வரோம்னு அவங்க தரப்பில் சொல்லுவாங்க. இனி சர்வதேச சட்டங்கள் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படி இஸ்ரேல் ஈரான் பண்ணுறதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஈரான் மீது ஏன் தாக்கல் நடத்துகிறீங்க? ஈரான் தீவிரவாத செயல்களை செய்கிறது, ஆனால் நீங்கள் தாக்கல் நடத்துறீங்க. அப்போ நீங்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாதுல்ல இந்த இடத்துல இஸ்ரேல். இருந்தாலும் இது பெரிய அளவுக்கான விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. ஆனால் மக்கள் ஒரே செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க. இனி இதனால் சிறை கைதிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் வந்து கொடுத்துருக்காங்க. உலகமே பெரிய அளவுக்கு பாதிப்பில் இருக்கும்போது பாகிஸ்தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தனது நிலையிலிருந்து அடுத்தடுத்து லாக்டவுனுக்கு போயிட்டு எப்போ கேஸ் வரும்னு காத்துட்ருக்கிற சமயத்தில் பைப்லைன் அடிக்கிறாங்க 2 இடத்துல. எஸ்யூவை சதர்ன் கேஸ் கம்பெனியுடைய பைப்லைனை அடிச்சிட்டாங்க பாகிஸ்தானில் கொட்டான்ற பகுதியில். அது இல்லாமல் இன்னும் 2 இடத்துல வந்து பைப்லைனை அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே அந்த மக்கள் பிளாஸ்டிக் பேக்கில் அந்த கேஸை பிடிச்சிட்டு போய் வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா அங்கே ப்ரொடக்ஷன் வர இடத்துல. இப்போ அதனால் பாகிஸ்தான் ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு உள்ளாக்கப்படுகிறதுன்றது கூடுதலாக சொல்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸில் பாருங்கள், ஈரான் ஹவுதிகள் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களாம், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. ப்ளூம்பர்க் பத்திரிகை சொன்னது, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க, அடிங்க, ஏன் இன்னும் யோசனையில் இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 1-2 மட்டும் தான் அனுப்புகிறீங்க, ஏதோ பேருக்கு மட்டும் தான் அனுப்புகிறீங்க நாங்கள் கேட்டன்றதுனால. இதுதான் உங்ககிட்ட எதிர்பார்த்தோமா? உங்கள் வெறித்தனம் இதுதானா? பொங்கி எழ வேண்டாமா? ஒரு அநியாயத்தை கண்டால் பொங்கி எழுணும். இந்த வடிவேல் வந்து அநியாயத்தை கண்டால் பொங்கி எழுந்து அடிப்பார்ல, அந்த மாதிரி பொங்கி எழக்கூடாதா? இப்படி சும்மா லைட்டாக பேருக்கு 2 நடத்துறீங்க, அதுவுமே அவங்க சுட்டு வீழ்த்திடுறாங்க. கொஞ்சம் அடிச்சு விட்டுங்க, கப்பல்லாம் கொஞ்சம் அடிச்சு விட்டுங்க அப்படின்னு ஈரான் கேட்குறாங்களாம். இவங்க பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு குட் பாய்ஸாகவே கொஞ்ச நாள் இருக்கலாம்னு பார்க்குறாங்களாம் யார்? ஹவுதிகள். அதனால் இந்த ப்ரெஷர்னால நேற்று தான் லைட்டாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, இஸ்ரேலினுடைய கப்பல்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம்ட்டு. இஸ்ரேலுடைய கப்பல் இமேட் ஏன் இந்த பக்கம் வருது? அவங்க தான் மத்திய தரைக்கடல் பக்கம் அந்த பக்கம் போகிறாங்க. இந்த போர் சூழல் அவங்க எப்படி அனுப்ப போகிறாங்க? அதனால் எனக்கு நிறைய கப்பலை அடிப்பா, எல்லாத்தையும் வெளியிடாமல் நிறுத்துப்பான்ற மாதிரி தான் சொல்கிறாங்களாம். ஆனால் இஸ்ரேல் உளவு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது. சப்போஸ் வச்சாங்கன்னா பெருசாக அடிக்க போகிறாங்க, இவங்களை எக்கானமி ரீதியாக அடிக்க போகிறாங்க. ஏற்கனவே இப்போ தான் அவங்களுடைய முக்கிய எண்ணெய் கிணறுகள் 3 ஃபுல்லாக தாக்கல் நடத்தி பொருளாதார ரீதியாக நிலை குலைந்து இப்போ கொஞ்சம் அப்படியே எல்லாம் சரி பண்ணி பழைய நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்டக்கூடிய ஒரே ஒரு விமான நிலையை அதையும் அடிச்சிட்டாங்க லாஸ்ட் டைமில். மறுபடியும் அடித்தாங்கன்னா அந்த எண்ணம் அவங்களுக்குள்ளே வருது. அதாவது அவங்க என்ன தான் மீண்டு எழலாம், எங்களால் வீழ்த்த முடியல, உங்களால் வீழ்த்த முடியாதுன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட, ஏற்கனவே இஸ்ரேல் அடித்த அடியில் எமினி ஹவுதிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் இருந்ததுனால தான் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏமன் இதில் கூட அவங்களால கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் வெளிப்படையாக அவங்க பேசினாலுமே அந்த விஷயம் உள்ளுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு. சரி, நம்ம தாக்கத்துலேருந்து மீறல, ஏன்னா எண்ணெய் கிணறுகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் அடிச்சிருவாங்க, கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. கொஞ்சம் யோசனையிலே இருக்காங்க. இன்னுமே ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக இன்னும் ஹவுதிகள் இறங்கலை, ஆனால் இறங்குவாங்க. இறங்கும் போது பெரிய அளவுக்கான ஒரு அடி இருக்குன்றதுல அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ஹவுதிகளுடைய வான்பரப்பு பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய கட்டுப்பாடு தான், எதிர்த்தாக்குதெல்லாம் கிடையாது.
கம்ப்ளீட்டாக அடிச்சிருவாங்க அவங்க. அது அவதிகளுக்கும் தெரியும், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம மார்க்கோ ரூபியோ அவர்கள் முதல் முறையாக நேட்டோ நாடுகளை பார்த்து மனுஷன் அமெரிக்கா மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேட்டோ நாடுகள் ஃபியூச்சரை பார்க்குறாங்க, நாங்கள் டுடே ப்ரெசண்ட்டை பார்க்குறோம். அவங்க ஃபியூச்சரில் அமெரிக்கா வந்து ரஷ்யா வந்து பிடிச்சிரும்ன்ற அடிப்படையில் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் ப்ரெசண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம், நாட் குட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த யுத்தம் நீண்ட நாள் நடைபெற்றால் எங்களுக்கு பேர் ஆபத்தாக முடிந்துவிடும், ஈரானுடைய யுத்தம் சீக்கிரம் முடிய வேண்டும் என்று தான் என்னுடைய பரிபூர்ண விருப்பமாக இருக்கிறது, அது முடியல அப்படின்னா நாங்கள் மாட்டணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தகவல் தானே. இனியோ உக்ரைனுடைய வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.